வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அனைவருக்குமே ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய இந்து அறநிலைத்துறை, தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷனு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய அப்டேட்லாம் என்ன, எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்தா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். யாரெல்லாம் உங்கள் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணி விடுங்க. யார் யார் விண்ணப்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்தது அப்படின்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டீம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருக்காங்க. நிறைய விதமான நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு கீழே யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். உங்களுடைய நேமை மட்டும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு எப்படி, இதில் இருக்கக்கூடிய சொலிவு நிலவுகள்லாம் எப்படி, விண்ணப்பிக்கும் முறை, என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்பை யூஸ் பண்ணணும், என்ன ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலுமே எங்களை வந்து நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட தெளிவுபடுத்தலாம். அதுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனாக நாங்கள் வந்து உதவியாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கமெண்ட் பண்ணி எல்லா விதமான தகவலுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கும் பணியிடத்திற்கான பெயர், உங்களுடைய பணியிடம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், அலுவலக பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு இருக்குல்ல, அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்தது பெயர், முழு பெயர், அதாவது உங்களுடைய முழு பெயரை நீங்கள் வந்து எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் அப்படின்னா ஏ சக்திவேல் அப்படின்னா ஆ சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு முழு பெயரை நீங்கள் வந்து எழுதணும். அடுத்தது தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது நிலையான முகவரி, சான்று இணைக்கப்பட வேண்டும். நிலையான முகவரிக்கு என்ன சான்றிதழ் இணைக்கலாம்? ஆதார் கார்டு இணைக்கலாம், வீட்டு வரி ரசீது இணைக்கலாம். அடுத்தது கவர்மெண்ட் ப்ரூஃப்லாம் எதெல்லாம் அட்ரஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து இணைக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் தான். நான் அதையும் வந்து ஒன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதன் பிறகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது 12 இலக்கு கொண்ட ஆதார் எண்ணை குறிப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 இலக்கு கொண்ட ஆதார் எண்ணை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடலாம். ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சான்று அப்படின்னா அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஆதார் அட்டையை நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ரெடி பண்ண சொல்லி போட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அடுத்தது திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமணம் ஆனவர் அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். ஜாதி மற்றும் மதம் சான்று இணைக்கப்பட வேண்டும். அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களை வந்து இணைக்க சொல்கிறாங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது சான்று இணைக்கப்பட வேண்டும். பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டும் இணைக்கணும். அதாவது அவங்க என்னென்ன இணைக்கணுமோ அவங்க வந்து கீழே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. இது இணைக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி சான்று
அதாவது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்ப பகுதியில் உள்ளவாறு சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். அடுத்தது வேறு ஏதாச்சும் சான்றிதழ் வச்சுருக்கீங்க இதர சான்றிதழ் அப்படின்னா இணைச்சிட்டு அதோட பேர் வந்து எழுதிக்கணும். விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்து சமய அறநிலைத்துறையின் முதுகலை அல்லது இது வந்து இருக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா இதை பற்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எண்ணில் அதனுடைய விவரம் வேணும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தந்தை பதவி, பணிபுரிந்த சேர்ந்த நாள், பணிபுரிந்த திருக்கோயில், இதுக்கு முன்னாடி யாராச்சும் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நன்னடத்தை சான்றது இருப்பின் அது பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க, ஸ்கூலில், அது நீங்கள் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி அரசியலில் பதிவு பெற்ற அதிகார விட்ட 1/11/2000க்கு பின் பெற்ற நடவடிக்கை சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரங்கள், இல்லைன்னா இல்லை டிக் பண்ணிக்கோங்க. தொலைபேசி எண், வாட்ஸ்அப் நம்பராக கொடுத்துக்கோங்க. கைபேசி எண் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரு, தொலைபேசி எண், லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருங்க. மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க. உங்களுடைய தந்தை பெயர் முதல் எழுதிட்டு உங்களுடைய பெயர், தந்தை பாதுகாவலர் பெயர் இதை எழுதிட்டு கீழே வந்து 4 இடம் போட்டு விண்ணப்பதாரர் கையொப்பம் போட்டுக்கோங்க. A4 சைஸ் போஸ்ட் கார்டில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஸ்டெப்பு வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வேணும். அடுத்தது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், அடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்ட்ரா ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய சிக்னேச்சர், அதாவது உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். எங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய அட்ரஸ் வந்து மேலே வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வந்து அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான தகவலுமே இந்த வீடியோவில் மிக தெளிவாக துல்லியமாக 1 by 1 நான் வந்து சொல்லியிருப்பேன். இன்னும் ஏதாச்சும் அதிகப்படியான தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா என்னை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். A4 ஷீட் ஃபர்ஸ்ட்குள்ளே ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக இருக்கணும். இப்போ நீங்கள் நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து பின் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அந்த A4 சைஸ் போஸ்ட் கவருக்குள்ளே போட்டு ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாலே போதும். இதோட குவாலிஃபிகேஷன் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிலை உதவியாளர், டிக்கெட் விற்பனையாளர், எழுத்தர், பதிவு எழுத்தர், சுகாதார பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநிலை உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். டிக்கெட் விற்பனையாளர் எழுத்தருக்கு வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பதிவு எழுத்தருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு இளநிலை உதவியாளருக்கு 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். டிக்கெட் விற்பனை எழுத்தருக்கு வந்து 18லேருந்து 45 வரைக்கும். பதிவு எழுத்தருக்கு வந்து 18லேருந்து 45 வயசு வரைக்கும். அதேமாரி சுகாதார பணியாளருக்கு வந்து 18லேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பள விவரம் இளநிலை உதவியாளருக்கு 18,500 முதல் 58,600 வரை சம்பளம். டிக்கெட் விற்பனை எழுத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,500 to 58,600 வரை. அதேமாரி எழுத்தர், பதிவு எழுத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15,900 50,400 வரைக்கும் சம்பளம். சுகாதார பணியாளருக்கு 10,000 to 31,500 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் உயர்வு கிடைக்கும். அதேமாரி குறுகிய பட்டியல் வந்து இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நேர்காணல் நடைபெறும் எழுத்து தேர்வில். ஓகேங்களா? அதிகாரப்பூர்வ அனுப்பு கட்டணம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் நான் அவைலபிளாக கொடுத்துருக்கேன்.
தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.